வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8வது கேள்வி 1/2 + 3/2 - 2/5 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3 சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறை எண் என நிரூபிக்கவும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்ம சுருக்கி இது வரக்கூடிய மதிப்பு ஆன்சர் வரும் இல்லைங்களா. ஆன்சர் நம்ம 11க்கும் 12க்கும் இடையில் வரும் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 1/2 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 3/2 - 2/5 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ நம்ம இதுக்கு என்ன விதி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிட்மஸ் விதி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பிட்மஸ் அப்படின்னா பின்னா ப்ராக்கெட், ஐங்க நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட் தான் படிப்போம். டி அப்படின்னா வகுத்தல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், ஏ அப்படின்னா அடிஷன் கூட்டல், எஸ் அப்படின்னா சப்ராக்ஷன் கழித்தல். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அடுத்து வகுத்தல் இருந்தால் சால்வ் பண்ணணும், அப்புறம் பெருக்கல், அப்புறம் கூட்டல், அப்புறம் தான் என்ன பண்ணணும் கழித்தல் பண்ணணும். இப்போ இங்கே இத்தனை இருக்கே நம்ம எதை பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ராக்கெட் தான் பார்க்கணும். அப்போது ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு 3/2 - 2/5 அப்படின்னு இருக்கு. அப்போது 3/2 2/5க்கு எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட பகுதி வெவ்வேறையாக இருக்குது. பகுதி எப்படி இருக்குது வெவ்வேறையாக இருக்குது. பகுதி வெவ்வேறையாக இருந்தால் என்ன பண்ணுவோம் மீசியமாக கண்டுபிடிச்சி பகுதி சமப்படுத்துவாங்களா. அப்போது 2வது பாட்டில் 2 ஒரு தடவை வரும், 5 வராது. அப்போ 5 அப்படி வச்சுக்கிறோம். 5வது பாட்டில் தான் 5 வருங்களா. எத்தனை தடவை ஒரு தடவை. அப்போது மீசீமா என்ன கிடைக்குது, மீசீமா ஈக்குவல் டு 2 × 5 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம பகுதி என்னவா மாற்றணும் 10ன்னு மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். 1/2 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது 3/2 அப்படியே வச்சுக்கலாம். -2/5 கொஸ்டின் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். வகுத்தல் 3/10 பெருக்கல் 3ங்களா. இப்போ நம்மளோட பகுதி என்னவா மாற்றணும் 10ஆக மாற்றணும். அப்போது 2ஓட எதை பெருக்குனா 10 ஆகும் 5, 5ஓட எதை பெருக்குனா 10 ஆகும் 2. அப்போது கீழே 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே தொகுதி என்ன பண்ணுவோம் 5ஆல் பெருக்கும். இங்கேயும் கீழே பகுதி 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா தொகுதியும் 2ஆல் பெருக்குவோம். இப்போ இதோட ஆன்சர் எழுதிக்கலாங்களா. பகுதியை சமப்படுத்துகிறோம். அப்போது 1/2 இங்கே ப்ளஸ் 1/2 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 3 5 15 வகுத்தல் I2 10 -2 2 4 I2 10 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3 இருக்குது. அப்போது 1/2 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே எப்படி இருக்குது பகுதி சமமாக இருக்குங்களா. பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணலாம். அப்போ 15 - 4 வகுத்தல் 10 இங்கே 3 வகுத்தல் 10 பெருக்கல் 3 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போது 1/2 ப்ளஸ் 15ல் 4 போயிடுச்சுன்னா மீதி என்ன 11/10 11/10 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3 அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் பிட்மஸ். ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் என்னது வகுத்தல் தான் அடுத்து பார்ப்போம். அப்போ வகுத்தல் எதுக்கும் நடுமத்தில் இருக்குது பாருங்கள், இதுக்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ எப்படி மாறுது பாருங்கள் 1/2 ப்ளஸ் வகுத்தலில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று அப்படியே எழுதுவோம். இந்த 2வது ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா வகுத்தலில் இருக்கிறத பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா தலைகீழாக எழுதுவோம். அப்போ 3/10ங்க நமக்கு என்னவா மாறிடும் 10/3 பெருக்கல் 3 இருக்கும். இந்த 10 10 என்ன ஆகிடும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2 ப்ளஸ் 11 கீழே என்ன இருக்குது 3 இருக்குது பெருக்கல் 3. அடுத்து என்னது நம்ம வகுத்தல் முடிச்சாச்சுன்னா அடுத்து எதுக்கு போகணும் பெருக்கலுக்கு போகணும். அப்போ இங்கே 3ன்னு ஒரு கீழே இருக்குது, மேலேயும் 3 இருக்குங்களா. 3 இப்போ ஒரு தடவை 3ன்னு கிடைக்கும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள் 11 + 1/2 11 + 1/2 இருக்குங்களா. அப்போ என்னது இங்கே பகுதி 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ மீசியமாக எடுத்தால் நமக்கு என்ன வரும் மீசியமாக எடுத்தால் 2 தான் வரும். ஏன்னா 1க்கும் 2க்கும் எடுத்தோம்னா 2 தான் வருங்களா. அப்போ கீழே நமக்கு 2ன்னு மாறணும் அப்படின்னா 1ஓட எதை பெருக்குனா 2 ஆகும். ஸோ 2 பெருக்குனா 2 ஆகுங்களா ப்ளஸ் 1/2ன்னு வரும். அப்போ பாருங்கள் 11 × 2 22ன்னு வந்துடும் /2 ப்ளஸ் 1/2. இங்கே பகுதி 2க்கு எப்படி ஆகிடுச்சு சமமாகிடுச்சு. அப்போ சமமாகிடுச்சு அப்படின்னா தொகுதி 2 கூட்டுவாங்களா. வகுத்தல் 2 22 + 1 23/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும் 23 2ஆல் வகுக்கிறோம். அப்போது 2 × 23 2வது பால் ஒரு தடவை 2 0 ஆகிடுது. இந்த 3 கீழே இருக்கிறோம். 2வது பால் ஒரு தடவை 2 மீதி என்ன கிடைக்குது பாருங்கள் 1. ஸோ என்னாகும் எப்படி எழுதுவோம் 11 ஈவு வகுக்கும் இது மீதி வகுக்கும் என்னங்களா. ஸோ அப்போ ஈவுங்கிறது மேலே இருக்குது, இது ஈவு மீதி வகுக்குமே. எப்படி எழுதுவோம் கலப்பு பின்னமாக எழுதணும் அப்படின்னா ஈவு 11 மீதி 1. அப்போ 11 1/2 11 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 11 1/2 1/2ஓட மதிப்பு என்ன
0.5. அப்போ 11 1/2னா 11.5 11.5. அப்போ 11.5 அப்படிங்கிறது எதுக்கும் நடமத்தில் வரும்? 11க்கும் 12க்கும் இடையில் வரும். அப்போ என்ன சொல்லிட்டோம்? இது வந்து நமக்கு 11 1/2 11 மற்றும் 12க்கு இடையில் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொடுத்துருக்க கொஷினை நிறுவ சொன்னாங்க, நிறுவிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.